இங்க சோனியான்ற ஒரு பொண்ணு ஸ்கூல் படிச்சிருப்பா. அவளுக்கு பிரீத்தின்ட்டு ஒரு தங்கச்சி இருப்பா. அவங்க அப்பா வந்து விவசாயம் பார்க்குறாரு. அது ஒரு வறண்ட பூமி அப்படின்றதுனால, அதுல சுத்தமா விளைச்சலே இருக்காது. அந்த பூமியில வந்து விவசாயம் பண்றதுக்காக, அந்த ஏரியா ஜமீன்தார் கிட்ட கடன் மேல் கடன் வாங்குறாரு. அந்த கடன வந்து அவரால ஒரு ஸ்டேஜ்க்கு மேல திருப்பி குடுக்க முடியல. அந்த ஜமீன்தாரும் வந்து, "யோவ்! என்னய்யா வாங்குன கடன திருப்பி தர மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாள் மிரட்டுறாரு. கடன் மேல கடன் அதிகமாகறதுனால, அவங்க 2வது பொண்ணான பிரீத்திய வந்து எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு மேல காசு வாங்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம சோனியா மறைஞ்சிருந்து பார்த்துடுறா. ஆனா சோனியாக்கு வந்து தங்கச்சி மேல உயிரே வச்சிருக்கா. அப்பா கிட்ட போய் தங்கச்சிய விக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா. ஆனா அவங்க அப்பா வேற வழி இல்லாம தங்கச்சிய வித்துடுறாரு. சோனியாவும் தங்கச்சி மேல உயிரே வச்சிருக்கிறதால தங்கச்சி பார்க்கணும் பார்க்கணும்ன்ட்டு அப்பாட்ட கேட்டே இருக்கா. ஆனா முடியாதுன்னுறாரு. இவன் நேரா ஜமீன்தார் கிட்ட போயிட்டு என் தங்கச்சிய நான் பார்க்கணும், என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. எனக்கான காசையும் எங்க அப்பா கிட்டயே குடுத்துருங்க அப்படின்னு சொல்றா. இவரும் இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட காச குடுத்துட்டு ஒரு லேடி கூட சோனியாவ மும்பைக்கு அனுப்பி வச்சுறாரு. அந்த லேடியும் சோனியாவ ஒரு விடுதிக்கு கூட்டு போறா. ஆனா அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்டிடியூட் பண்ற ஏரியாவா இருக்கும். அந்த ஏரியால வந்து அவன் தங்கச்சியும் இருக்க மாட்டா. கடைசியா பார்த்தா சோனியாவும், அவன் தங்கச்சியும் தனித்தனியா வேற ஒரு ஏரியால மாட்டிப்பாங்க.